வாங்க உள்ள போலாம். போங்க. வாங்க. வாங்க மச்சான். ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஜோதிகா. ஹாப்பி பர்த்டே ஜோதிகா. ஹாப்பி பர்த்டே ஜோதிகா. ஹாப்பி பர்த்டே ஜோதிகா. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அக்கா. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ அக்கா. என்னக்கா இதெல்லாம்? என் செல்ல தங்கச்சிக்கு பிறந்த நாளுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க எல்லாரும் கல்யாண டென்ஷன்ல இத மறந்தே போயிட்டோம். ஆனா இங்க பாரு, உன் மாமா தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்காகவே முன்கூட்டியே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு. ஜோதிகா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கல்யாண நாளும் பிறந்த நாளும் இது ரெண்டும் ஒரே நாள்லயே வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என் கல்யாணம் மாதிரியே என்னுடைய பர்த்டேவையும் இவ்வளவு சிறப்பா பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சத்தியமே வாழ்நாள் முழுக்க இதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன், சரியா? ரேவதி, கேக் ஆர்டர் பண்ணிருந்தே வந்துருச்சா? ரெடியா. ஓகே, எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே, லெட்ஸ் செலிப்ரேட். சரி போய் ரெடி ஆகு. கூட்டிட்டு போமா, டைம் ஆகுதுல, சீக்கிரம் போங்க. ரெடியா போமா. ரொம்ப சந்தோஷமாயிட்ட பாத்தீங்களா? சரி, நான் ஒன்னு செய்வா. சாயந்தரம் தானே கேக் கட் பண்ண போறோம். இப்ப போன் பண்ணி எல்லாரையும் கெஸ்டா கூப்பிட்டுவா. இது என்ன கேள்வி? எல்லாரையும் வர சொல்லு, பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிடலாம். நம்ம போய் சித்தி பர்த்டேக்கு ரெடி ஆகலாமா? போங்க போங்க போங்க, ரெடி ஆகலாமா? போங்க. ட்ரெஸ் போட்டுக்கலாமா? சொல்லுங்கக்கா. ராதா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல? சேஃபா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. சேஃபா நல்லபடியா எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நீங்க? நாங்களும் வந்துட்டோம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ராதா, அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ். இன்னொரு சர்ப்ரைஸா? ஆமா. என்னக்கா, இன்னைக்கு நடந்தது எல்லாமே சர்ப்ரைஸ் தானே? அப்புறம் என்ன? கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் இன்னொரு சர்ப்ரைஸா? ஆமா ராதா, ஜோதிகாக்கு இன்னைக்கு பர்த்டே தெரியுமா? ஜோதிகாக்கு பர்த்டேவா? ஆமா ராதா. என்னக்கா நீங்க சொல்லவே இல்ல பாத்தீங்களா? நந்து, இன்னைக்கு ஜோதிகாவுக்கு பர்த்டேவா? என்ன பண்றது, இந்த டென்ஷன்ல கல்யாண நாள் அன்னைக்கே ஜோதிகாவோட பர்த்டேங்கிற விஷயமே மறந்து போச்சு. ஆனா இவ்ளோ டென்ஷன் மத்தியிலயும் மதன் மச்சான் தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வரதுக்குள்ள ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி வீட்டெல்லாம் சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டாரு. பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணி அக்கம் பக்கம் எல்லாருக்கும் சொல்லி எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டாரு. நானே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் மண்டபத்துல ஜோதிகா பர்த்டே பத்தி சொன்னதே ஞாபகம் வந்தது. எல்லாரும் மதன் மச்சானுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்ச மதன் மாமாக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்கக்கா. அப்படியே ஜோதிகாவுக்கும் நான் பர்த்டே விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க. ஏய், இரு அவசரப்படாத. இங்க பாரு, நந்தகுமார், நீ, வேலாயுதம் அங்கிள், நந்தகுமாரோட அண்ணன் அண்ணி எல்லாரும் கிளம்பி நேரடியா வீட்டுக்கு வந்து அவளுக்கு விஷ் பண்ணணும். புரியுதா? எல்லாரும் முதல்ல கிளம்பி வாங்க. சரிங்கக்கா. அது சரி, சீக்கிரம் வாங்க. பை. நந்து, வாங்க நாம எல்லாரும் ஜோதிகாவோட பர்த்டேக்கு போயிட்டு வந்துடலாம். இல்ல ராதா, நீ போயிட்டு வா. அவ பர்த்டேக்கு எனக்கும் வரணும்னு தான் தோணுது. ஆனா என் மனசு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன். அவங்க முகத்தெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கே உறுத்தலா இருக்கு. ஏன் இப்படி நினைக்கிறீங்க? யாருமே இதை பெருசுப்படுத்தல. நீங்க என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான் இந்த டென்ஷன்லாம். அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. வாங்க நந்து, நம்ம போயிட்டு வந்துடலாம். இல்ல ராதா, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா ஏதாவது பண்ணிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வரணும். மதன் மாமா விடவா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க? அவரையே மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க.
அத பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க நந்து. வாங்க நந்து, நம்ம நேர்ல ஜோதிகா வீட்டுக்கு போய் Sorry, wish பண்ணிட்டு ராதா. வந்துடலாம். தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத. நீ போயிட்டு வா ப்ளீஸ். என்ன நந்து நீங்க? மாமா, நீங்களாவது என் கூட வாங்க மாமா, நாம போய் விஷ் பண்ணிட்டு வந்துடலாம். சாரிம்மா, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, என்னால வர முடியாது. என்ன சொல்றேன்னா, என் சார்பாவும் இந்த குடும்பத்து சார்பாவும் இந்த குடும்பத்து மருமக முறையில நீ அட்டென்ட் பண்ணிடுமா? சரி. டிரைவா. மாமா, டிரைவர்லாம் வேண்டாம், நானே நம்ம கார் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். ஓகே, டிரைவ் சேஃப்லி. ஷியோர். ஓகே மாமா. நந்து, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. மாமா, நான் வரேன். இரு இப்படியா போற? ஏன் மாமா? கையில ஒண்ணு இல்ல, நோ ஹேண்ட் பேக், நதிங். கோ நான் எடுத்துட்டு போறேன். ராதா, போகும்போது மறக்காம கிஃப்ட் வாங்கி போடு. சரிங்க மாமா. என்னடி ஜோதிகா, பர்த்டேவா கொண்டாடுற? கொண்டாடு கொண்டாடு, உன் பர்த்டேவா நல்லா கொண்டாடு. ஆனா நீ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட மாட்டேன். எல்லாரும் வேஷம் போட்டா என்ன ஏமாத்துனீங்க, நானும் உங்களை மாதிரியே வேஷம் போட்டு ஏமாத்துறேன்டி. உன்னை தூக்குறேன்டி, தூக்குறேன். இந்த நந்தகுமார் யாருன்னு காட்டுறேன். அவளை பாரு, சித்தி பாத்தியா? இங்க பாரு, கேக் வேணுமா உனக்கு? அங்க பாரு, அங்க பாரு. வாராதா, ஏன் லேட்? டிராஃபிக். ஓ, எங்க அங்கிள் நந்தகுமார், அவரோட அண்ணன் அண்ணி யாருமே வரல, நீ மட்டும் வந்திருக்க. என்ன சொல்லு? என்னாச்சு சொல்லு. நந்து, கல்யாணத்துல நடந்த பிரச்சனையில உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு சங்கடமா இருக்கு, அதனால ஜோதிகாவோட பர்த்டேக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. மாமாக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கான், அதனால ஜோதிகாவை நான் இன்னொரு நாள் பாக்குறேன், அதுக்கு முன்னாடி நீ என் சார்பா விஷ் பண்ணிடுன்னு சொன்னாரு. என்ன ராதா நீ? நந்து அப்படி சொன்னாருன்னா நீ அப்படியே விட்டுட்டு வந்துடுறதா? நீதான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், நாங்க எல்லாம் நடந்தது அப்பவே மறந்துட்டோம் ராதா. அதையும் பாவம் இன்னும் அவர் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ அக்கா, நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், அவர்தான் என் மனசு சங்கடமா இருக்கு, நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு, நான் என்ன பண்றது? ஹேய், என்ன ராதா, என்ன விட ஒருத்தர் கெட்டவனா இருக்க முடியுமா? அவ்வளோ தப்பையும் அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் மறந்து திருந்தி இங்க வந்திருக்கேன்ல, என்ன? இருங்க மாமா, வந்துடுறேன். Wish you many more happy returns of the day. Thank you கா. இந்த gift என் மாமனார் குடும்பம் சார்பா உனக்கு கொடுக்கறது. இது அங்க வைங்க. கை நீட்டு. அக்கா, நீட்டு. இந்த gift நான் உனக்கு ஸ்பெஷலா கொடுக்கறது. என்ன போட்டோ விடு. எதுக்குக்கா இதெல்லாம்? அதெல்லாம் ஏதோ சொல்லக்கூடாது. தேங்க்ஸ் ஜோதிகா, உன்னாலதான் எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. இதை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். அக்கா, கேக் வெட்டலாமா?
போட்டா ஏமாத்துறீங்க, நானும் உங்களை மாதிரியே வேஷம் போட்டு ஏமாத்துறேன்டி. உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. என்னக்கா இதெல்லாம்? இது கூட உன் மாமாவோட ஏற்பாடு தான். என்ன வேஷம் போட்டா ஏமாத்துறீங்க, நானும் உங்களை மாதிரியே வேஷம் போட்டு ஏமாத்துறேன். உன்னை தூக்குறேன். கொண்டாடுறேன். ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்குள்ள உன்னை தூக்குறேன். சுருண்டு விழுந்துட்டான். இவெல்லாம் எப்படி ஜோதிகாவை காப்பாத்த போறான்? இங்க தாண்டா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். எங்க சர்வீஸ் காணும்? சர்வேஷ்
நினைச்ச மாதிரியே ஜோதிகா கல்யாணத்தையும் நந்தகுமார் கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிட்டீங்க. ஏய், இந்த வீட்டுக்கு மூத்த மருமகங்கிற முறையில என் கடமையை தான் நான் செஞ்சேன். இத நான் செய்யாம வேற யார் செய்வா சொல்லு? நீங்க போட்டிருந்தீங்கல்ல ஐயர் வேஷம், அது அப்படியே இருந்தது மச்சான். என்னால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல தெரியுமா? எப்படி மச்சான் இப்படி எல்லாம்? நான் தான் உன் புருஷன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு டென்ஷனா இருந்த தெரியுமா? பக்கத்திலே இருந்துட்டு இதோ வந்துருவாரு அதோ வந்துருவாருன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா நான் வந்துட்டேன் ஆட்டுக்குட்டின்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் மச்சான் இப்படி எல்லாம் பண்ணீங்க? உங்ககிட்ட சொல்லணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஆனா நான் உங்ககிட்ட சொல்லி அது அந்த நந்தகுமாருக்கு தெரிஞ்சு அவன் உஷாராயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. நீங்க என் நெத்தியில பொட்டு வைக்கும் போதே அது நீங்க தானே என் உள் மனசு சொல்லுச்சு. ஆனா அந்த நேரத்துல அது நீங்க தானான்னு எதுவும் என்னால நம்பவே முடியல. ஐயர் வேஷத்துல இருந்தது நீங்க தானே சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா மச்சான்? ஹேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியல, ஆனா நம்ம தேவிகா பாரு செல்ல குட்டி, இவன் என்ன கண்டுபிடிச்சிட்டா இல்லடா செல்லோ. என்ன அன்னைக்கு தங்கம், இங்க எப்படா வந்த? நான் பெத்த குழந்தை கூட உரிமையா எல்லாரும் முன்னாடி தூக்கி கொஞ்சம் முடியாம போயிடுச்சு. சாரிடா செல்லம், சாரிடா. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இப்படி எல்லாம். அதுக்கப்புறம் அப்பா உன்னை தானே கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? இனிமே உன்னை லைஃப்ல மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லும். யாரோ வந்துட்டாங்க இருக்கு. ஒரு நிமிஷம்டா குட்டி. வந்துட்டேன். வாங்க வாங்க, நமஸ்காரம். என் குழந்தை. வாங்க, குழந்தை எங்கடா இருக்கா? என்ன தேவிகா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நீ அங்க இருந்து இந்த ரூம்க்கு எல்லாம் வர தப்பு தானே? இல்ல, குழந்தை திட்டாடேல். குழந்தை தச்சையெல்லாம் வந்தா என்ன பாட்டா, நான் தான் குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். இல்ல, இருந்தாலும் இப்படி எல்லாம் வரக்கூடாதுல்ல. முன்ன பின்ன தெரியாத அந்நிய மனுஷங்க ரூம்குள்ள எல்லாம் வரக்கூடாது, தப்பு தானே? நான் அந்நியன் இல்ல, நீங்க எப்படி நினைக்கிறேன்? என்னே உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சொந்தம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, நான் அத சொல்லல. கால ரொம்ப கெட்டு கிடக்கு, குழந்தைய கடத்திட்டு எல்லாம் போயிடுறாங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். ப்ளீஸ், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க குழந்தை மேல இருக்க பாசத்துல பேசுறேன், நான் தப்பா எடுத்துக்க முடியுமோ? குழந்தைகள்லாம் எனக்கு ரொம்ப உசுறு. அதான் நான் அப்படியே அவகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். சரி, நான் குழந்தைய தூக்கிட்டு கீழே போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை சரி இருக்கு. சரி, பார்த்து போங்க. சரிங்க, போலாமா? சித்தி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா. டாடா. இப்படிதான் என்ன தேடி கண்டுபிடிச்சு வந்தா. தேவிகா குட்டி, அப்பா போய் பாத்தியா? அப்பா போய் பாத்தியாடா? வந்து அம்மா கிட்ட சொல்லல நீ? ஏன் சொல்லல? ஏன்னா நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். போங்க மச்சான், எது எப்படியோ
கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஹேய், அதுக்குள்ளேயே தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டா எப்படி பூமிகா? ஓ மச்சான் இன்னொரு காரியம் கூட செய்ய வேண்டியது இருக்கு. என்னம்மா? சர்வேஷ், 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 சர்வேஷ். சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.